போடியில ஒரு ஏலக்காய் வியாபாரி, அதாவது இந்த சங்கர் அப்படிங்கிற திமுக கவுன்சிலர், அவங்க மனைவி தான் ராஜராஜேஸ்வரி. போட்டோல பாத்துக்கலாம் நீங்க. இந்த புகைப்படத்துல இருக்கக்கூடிய இவங்க வீட்டுல தான், அலுவலகத்துல தான் ரைடு அப்படிங்கிறது நடக்குது. வருமான வரித்துறை நோட்டீஸ் கொடுத்துருச்சு. அது மாதிரி இந்த வரி சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட், ஈடி எல்லாமே சேர்ந்து உள்ள வந்துருச்சு. பட் ஆனா இவங்க ஆஜராகல. சரி, இவங்க ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு 25 கார்ல 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், மிகப்பெரிய ரைடு, எந்த மீடியாவும் பெருசா இதை பப்ளிஷ் பண்ணல, 4 நாளா ரைடு நடத்திருக்காங்க. ஏலக்காய் எஸ்டேட்டை பூட்டிட்டு இந்த ஃபேமிலி எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஓட்டாங்க, டோட்டல் ஃபேமிலியும் ஓடிடுச்சு. விட்டுவாங்களா நான் முதலிட்ட மோதிட்டு முக்காடா போடுறேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சு 4 நாள் ரைடு உள்ள போன அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, உதறல் எடுத்துருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இது அப்படிங்கிற அளவுக்கு. வரி ஏய்ப்பு மட்டும் 10,000 கோடி. என்ன தொழில் தான் அப்படி இவர் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலக்காய் வியாபாரம். ஏலக்காயை கேரளாவில இருந்து வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வந்து குடோன்ல போடியிலே வச்சிருந்துட்டு அங்க இருந்து சென்னைக்கு அனுப்பி, சென்னையில இருந்து பிற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சப்ளை பண்றது, சில வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காரு. இதுலயே அவ்வளவு வருமானம் வந்துற போகுது. ஏன்னா ஏலக்காய் அதிக போனா ஒருத்தன் மிஞ்சி போனா வாரத்துக்கு ஒரு ஏலக்காய் தான் ஒருத்தனால கன்சியூம் பண்ண முடியும், ஒரு பொங்கல்லையோ ஒரு கேசரியிலயோ இல்ல ஒரு பிரியாணிலயோ போட்டு. இதுலயே இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம். இத வந்து புடிச்சிருவாங்க. வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது. அவன் நான் தொழில் பண்ணேன் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிடுவாங்க. பட் ஆனா இங்க கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா இருக்கு. திமுகவோட பல மாவட்ட செயலாளர்களுக்கு, பல அமைச்சர்களுக்கு, குறிப்பா திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் அப்பாவின் அருமை மகள் செந்தாமரையின் கணவரான மாப்பிள்ளை சார் என அன்போடு அழைக்கப்படும் சபரீசன் உள்ளிட்டவர்கள் எல்லாருக்கும் ஏகப்பட்ட எஸ்டேட்டுகளை வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப கேரளாவில இருந்து இவர் ஏலக்காய் பர்ச்சேஸ் பண்ணார்ல, அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஏலக்காய் எஸ்டேட் எல்லாமே இவர் வாங்கி கொடுத்த திமுக பிரமுகர்களோடது, அவர்களோட பினாமியோடது அப்படிங்கறதையும் அடுத்து தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியல, எதுக்குடா உங்களுக்கு இவ்வளவு பணம், எதுக்கு இவ்வளவு பணம், இவ்வளவு பணம், சத்தியமா இவ்வளவு பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ணவே முடியாது.